வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக பிஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள். ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு திரைப்படத்தின் சிறப்பு பார்வை. ஜெமினி பிலிம்ஸ் தயாரித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 100வது திரைப்படமான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ஒளிவிளக்கு திரைப்படம். கலைவுலக நாயகர் திரையுலக நாயகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படம் திரையரங்கில் வெளியான ஆண்டு செப்டம்பர் 20, 1968 ஆண்டு. வெள்ளித்திரை நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை பிராட்வே, மகாலட்சுமி, நூர்ஜஹான், மின்ட்லன் மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸாக்கி திரையிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் 150 நாட்கள் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படம். திரையுலகின் எவர்கிரீன் ஹீரோ எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படத்தின் ரீல் 18 ரீல். கலைவுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படத்தின் வெள்ளித்திரையில் இயங்கும் நேரம் 164 நிமிடங்கள். திரையுலக நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ஒளிவிளக்கு திரைப்படத்தின் விநியோகம் ஜோதி பிக்சர்ஸ். நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் 8 பாடல்கள். ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ஒளிவிளக்கு திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எஸ். ஏ. அசோகன், சோ. ராமசாமி, ஆர். எஸ். மனோகர், பி. எஸ். ராகவன், திருப்பதி சாமி, கள்ளப்பாட் நடராஜ், தேங்காய் சீனிவாசன், உசிலமணி, கே. கண்ணன், எண்ணத்த கண்ணையா, ஜஸ்டின். ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த ஒளிவிளக்கு திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் கலைச்செல்வி ஜெயலலிதா, சவுகார் ஜானகி, டி. பி. முத்துலட்சுமி, எம். எஸ். சுந்தரிபாய், தங்கம், ஷீலா, வனஜா, காந்திமதி, இந்திராணி, யசோதா, சீதாலட்சுமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு திரைப்படத்தில். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படத்தின் தயாரிப்பு ஜெமினி நிறுவனம். கலைவுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படத்தின் இயக்குனர் சாணக்கியா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களின் நிழலும் நிஜமாக சிறப்பு பார்வை. தமிழ் திரையுலக மட்டுமல்ல, இந்திய திரையுலக மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள். ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படம். ஒளிவிளக்கு திரைப்படத்தை ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு திரைப்பட இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே அருமை என்றே இன்று வரை அனைத்து பத்திரிகைகளாலும் ஊடகங்களாலும் யூடியூப்களாலும் அன்று தொடங்கி 1968 ஆண்டு தொடங்கி ரிலீஸ் ஆன நாள் முதல் இன்று வரை பாராட்டக்கூடிய ஒரு திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு திரைப்படம். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைப்படங்களின் டைட்டில் அமைவது இயல்பு அனைத்து நட்சத்திரங்களுக்கும். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு அமைந்தது அதிசயம் என்றே நாம் சொல்லலாம். அந்த அதிசயம் என்னவென்றால் திரைப்பட
வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் அனைத்து டைட்டில்களுமே அருமையாக இருக்கும். அந்த வரிசையில் ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் வெற்றி திரைப்படமான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு திரைப்படம் என்றால் வேறும் டைட்டில் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயது முதலே நாடகத்துறையில் பல சோதனைகளுக்கு பிறகு மாபெரும் வெற்றி கண்டு திரைத்துறையில் மாபெரும் சோதனைகளை கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து திரைத்துறையில் மாபெரும் வெற்றி கண்டு அரசியல் துறையில் மாபெரும் பல சோதனைகளை கண்டு மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி மாபெரும் தேர்தல் களம் கண்டு மாபெரும் பல சோதனைகளுக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்தார். தமிழகத்தின் திரைத்துறையில் இருந்து மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு தமிழகத்தின் முதல்வரான மாபெரும் ஒரே நடிகர், மாபெரும் ஒரே தலைவர் மக்கள் திலகம் பொன்மனச்சம்மல் புரட்சி நடிகர், கலை உலக நாயகர், திரையுலக நாயகர், சத்துணவு தந்த சரித்திர நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு திரைப்படத்தின் பதிவுகள் மீண்டும் மீண்டும் தொடரும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி திரைப்பட வரிசையில் வெற்றி திரைப்பட பாடல்களில் நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என் மூலத்தனமாக்கும் என்று நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வரிகளில் கண்ணை நம்பாது என்ற திரைப்பட பாடலில் இடம்பெற்ற வரிகள், அந்த வரிகளுக்கு ஏற்பாற் போல நிழலும் நிஜமாக நாம் பயணித்து வருகிறோம். அந்த வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாடகத்துறையில் நடித்திருந்த பொழுது முதலில் திரைத்துறையில் நடிப்பதற்கான வாய்ப்பு ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த சதி லீலாவதி திரைப்படத்திற்கு மாபெரும் உதவியாக ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் திகழ்ந்தது. அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழ் உச்சிக்கு சென்ற போதிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது திரைப்படத்தை யார் இயக்குவது என்று எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெமினி நிறுவனத்தின் அன்பான கோரிக்கை, நீங்கள்தான் 100வது படத்தை தயாரிக்க வேண்டும் என்று அன்பு கோரிக்கை வைத்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். தமிழ் திரையுலக மட்டுமல்ல, இந்திய திரையுலக மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே பத்திரிகைகள் பாராட்டிய திரைப்படங்கள் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அந்த வரிசையில் ஒளிவிளக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆன பொழுது மாபெரும் வெற்றி கண்ட பொழுது அனைத்து பத்திரிகைகளாலும் பாராட்டப்பட்டு அன்று தொடங்கி இன்று வரையிலும் ஊடகங்களாலும் மற்றும் யூடியூப்பிலும் மற்றும் அனைத்து செய்தி பிரிவுகளில் அனைத்துமே பாராட்டக்கூடிய திரைப்படமாக ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு திரைப்படத்தை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள், சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து துறையினரும். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு திரைப்படத்தினை மாபெரும் பிரம்மாண்டமாக தயாரித்த ஜெமினி நிறுவனத்திற்கு கோடான கோடி நன்றிகளையும், ஒளிவிளக்கு திரைப்படத்தின் 57ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் ஜெமினி நிறுவனத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாகவும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், திரைத்துறையினர் அனைவரது சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளையும் ஒளிவிளக்கு திரைப்படத்தின் 57ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெமினி நிறுவனத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு
வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிப்பில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 100வது திரைப்படமான ஒளிவிளக்கு பதிவுகள் தொடரும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம், நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம், மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும்,